தமிழகத்தை சார்ந்த மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 9வது முறை தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அது மட்டுமல்ல, தமிழகத்திற்கு பல நல்ல திட்டங்கள், மருத்துவர் என்ற முறையில் 17 புற்றுநோய் மருந்துகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதே மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லுகின்ற ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் இவையெல்லாம் தடுப்பதற்கும் பல திட்டங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிவேக ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழவந்தாங்கல் ஏரி நமக்கு மேம்படுத்தப்படும் என்பதும், பொதிகை மலையேற்றம் மேம்படுத்தப்படும் என்பதும், இதெல்லாம் நமக்கு தமிழகத்திற்கு என்று தரக்கூடிய மிக மிக நல்ல பட்ஜெட். எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பட்ஜெட். அது மட்டுமல்ல, வருமான வரியை ஊக்கப்படுத்துவதற்கான பட்ஜெட். வருமான வரி ஊக்கப்படுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிகமான பேர் வருமான வரி கட்டுவதற்கு ஊக்கப்படுத்தப்படுவார்கள். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் வரி ஏய்ப்பு செய்கிறார்களோ, வருமானத்தை மறைக்கிறார்களோ அவர்களுக்கு 100% பெனால்டி போடப்படும் என்று சொல்வது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக மகளிர், இளைஞர்கள், பெரியவர்கள், சுற்றுலா பயணியினர், தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள், இவர்கள் அனைவருக்குமே ஏற்ற பட்ஜெட்டாக இது இருக்கிறது. தமிழக முதல்வர் இன்னைக்கு எச் ராஜா ஐயாவை பார்த்துட்டு நலம் விசாரிச்சு வந்திருக்காங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல வேற மாதிரி ஒரு திருப்பரங்குன்றத்துல சொன்னது இல்ல. இது நான் மிக வருத்தமான, நான் நேத்து எனக்கு ஒரு பதிவு செய்துட்டேன். இல்ல அதிகமா நான் பேச விரும்பல. இதுல மதம் சார்ந்த பதிவுகளை நான் மிகவும் கவலையோடு நான் இங்கே வெளிப்படுத்துகிறேன். ஏன்னா மரியாதைக்குரிய எச் ராஜா அவர்கள் மிக உடல்நிலை சரியில்லாத போது நான் தான் அங்க இருந்தேன். அவரை முதலுதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தார் என்ற வகையில் நான் இறைவனுக்கு நன்றி சொல்றேன். அவர் இன்னும் விரைந்து குணமடைய வேண்டும். ஆனா சமூக வலைதளங்கள்ல மிக மிக தவறான கருத்து, ஒருவரோட உடல்நிலையை வச்சு யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்பதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழக முதல்வர் ஏமாற்றம் கொடுக்கிற பட்ஜெட் இல்ல, ஏற்றம் கொடுக்கிற பட்ஜெட். அது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அரசியலுக்காக அதையெல்லாம் சொல்கிறார்கள். பிரதமர் சொல்லியிருந்தார்ல, இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் டபுள் என்ஜின் ஓடாது, திமுக சார்பாக. அதாவது நேற்று இந்த பட்ஜெட்டே சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் சொல்லியிருக்காங்க. ஆக சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின்ல பட்ஜெட்ல இருந்து எல்லாம் போய் கொண்டு இருக்கிறது. நீங்க டப்பான்னு தப்பா சொல்லிட்டு இருக்க, மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். இல்ல, நெடுஞ்சாலைகள் எல்லாம் நல்லா மேம்படுத்தப்படணும். வள்ளலார் பெயர் வைத்திருப்பது மகிழ்ச்சி தானே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.